அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையில் வந்திருக்கிற சாதிக்கும் முழங்கால் ஜெப ஐக்கியத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜெப வீரர்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த அருமையான வென்சன் டி ராஜ் அண்ணா அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு வார்த்தைகளை கேட்கலாம், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இந்த வசனத்தில் கடைசி பகுதியில் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதலுக்காக ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். தொழில் செய்கிறவர்கள் தங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனைகளோடு பிரிவினையோடு இருக்கிற குடும்பங்கள் சமாதானமாய் சீர்பொருந்தி வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களானாலும் ஊழியங்களிலே ஆத்துமாக்கள் பெருக வேண்டும், சபைக்கு ஒரு சொந்த இடங்கள் கிடைக்கணும், இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான யோசனைகள் மனதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவனும் அதை தான் விரும்புகிறார். என்னாகும் 14:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இந்த போராட்டத்தின் நாட்கள் எப்பொழுது மாறும் என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் காலத்தில் பின்வாங்கி போகிறவர்களும் உண்டு. ஆனால் ஒரு சிலர், தாவீது பக்தன் சொல்லுகிறது போல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று அவர் சொல்லுகிறது போல, இந்த போராட்டத்தின் நாட்களிலே, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே, இந்த பஞ்சத்தின் நாட்களிலே, அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தோல்வியும் அவமானமும் நெருங்குகிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது எனக்கு விடுதலை வரும், எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், எப்பொழுது என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த ஒற்றை நோக்கமாக கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள், தொடர்ந்து காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் மாறுதல்கள் உண்டு. அல்லேலூயா, ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். நமக்கும் மாறுதல்கள் தேவை. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், வியாதிகள் மாற வேண்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த எண்ணம் இல்லாமல் இல்லை, அப்படிதானே? இங்கே வந்திருக்கிற அநேகர் கூட யோசிக்கலாம், என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்போ ஆசீர்வதிக்கப்படும், எப்போ கட்டப்படும் என்று சொல்லி எண்ணுகிறவர்கள் உண்டு. எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும், எப்பொழுது இந்த வியாதியின் பலவீனத்தில் நான் வெளியே வருவேன் என்று அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தின் நாட்கள் நாம் சோர்ந்து போய் விடாதபடி, இந்த உபத்திரவத்தின் நாட்களில் நாம் தேவனை விட்டு தூரம் போய் விடாதபடி, அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயம் பதில் வரும். வேதத்தில் சில தேவ மனிதர்கள் பேசின ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் இங்கே நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு குடும்பம், யாக்கோபு ராகேலுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குழந்தை வேண்டும். ராகேலுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு, அவருடைய சகோதரிக்கு அநேக பிள்ளைகள் பிறந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மாவுடைய மனசில் பெரிய பாரம், எனக்கு குழந்தை இல்லையே. ஒரு கட்டத்தில் அந்த பாரம் எப்படி மாறுதுன்னா, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்வதை காட்டணும், செத்து போனால் பரவாயில்ல, நான் சாக போகிறேன், நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, இல்லை என்றால் நான் செத்து போகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு மனம் கசந்து வேதனைப்பட்டு மாற்றம் இல்லாததுனால, ஆசீர்வாதம் இல்லாததுனால ஒரு கண்ணீரோடு இருக்கிற ஒரு நிலைமை. அப்பொழுது யாக்கோபு தைரியமாக ரொம்ப தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 30:1-2, ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை எடுத்தவங்க நம்ம படிக்கலாம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு
தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கர்த்தர் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபுக்குள்ளே இருந்த இந்த தெளிவு ராகேலுக்குள்ளே இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சாக போகிறேன், எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார், தேவன் அல்லவோ குழந்தையை கொடுக்க முடியும். அநேக வேளையில் நம்ம ஆசீர்வாதத்தை தேடி இல்லை, விடுதலையை தேடி ஏதோ ஒரு காரியங்களை பின்பற்றி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகளை அவர் ஒருவரால் தான் திறக்க முடியும். அடைப்பட்ட வாசல்களை அவர் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுக்க நினைத்ததை மனுஷனால தடுக்கவே முடியாது. கர்த்தர் கொடுக்க முடியாததை மனுஷனால கொடுக்கவே முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாக்கோபுக்கு அந்த தெளிவு இருந்து அவர் சொல்லுகிறார், தேவன் அல்லவோ அற்புதம் செய்ய வேண்டும், தேவன் அல்லவோ அந்த குழந்தையை கொடுக்க வேண்டும், நீ சாவது சரியல்ல. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளையில் அற்புதங்கள் நடக்காத பொழுது, இல்லை நாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத பொழுது நம்முடைய உள்ளத்தில் சோர்வுகள் வருகிறது. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த நிலைமை, ஏன் என்னுடைய ஜெபங்கள் மாத்திரம் கேட்கப்படலை, ஏன் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கலை என்று சொல்லி பல கேள்விகள் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கு. ஆனால் ஒரு தெளிவு வேண்டும். தேவன் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பாரானா நிச்சயம் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. சில காரியங்கள்ல அநேக நாட்கள் கடந்து போயிருக்கும், நமக்குள்ள ஒரு சோர்வும் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். அந்த காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் மனம் இறங்கணும். அல்லேலூயா. ஆமென். நாம ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது யாக்கோபு சொன்னார், தேவன் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவரால் கொடுக்க முடியும். சோர்ந்து போய் விடாதீங்க. பாருங்க, இதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ராகேலுக்கு குழந்தை பிறந்தது. ரெண்டு பிள்ளைகளை தான் பெற்றெடுக்கிறாங்க. அதற்குள்ள அந்த அம்மா நம்ம பார்த்தீங்கன்னா மரித்து போகிறாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்பது மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக செயல்படணும். வேதத்தில் பார்க்கிற எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன், அற்புதங்களை செய்கிற ஒரு தேவ மனுஷன், எல்லாவற்றையும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். அவர் ஜெபித்தார். 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் மழை இல்லை. மீண்டும் ஜெபிக்கிறார், தேசத்தில் மழை வருகிறது, பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை நிமித்தம் சோர்ந்து போய் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை, இன்னும் அநேக ஊழியங்களை செய்யணும். ஆனால் அவர் சொல்லிட்டார், ஆண்டவரே போதும். அதன் பிறகு கர்த்தர் 3 காரியங்களை சொல்லுகிறார். அதை செய்கிற நம்ம படிச்சிருக்கோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கும் அவர் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவார். ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்றும், என்னுடைய வியாதியை மாற்றும், என் பலவீனங்களை மாற்றும், என் வியாபாரத்தை ஆசீர்வதியும் என்று நம்ம சொல்லணும். அதில் உறுதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசக்கூடாது. ராகேல் பாருங்க, எந்த வியாதி பலவீனமும் இல்லை, ஆனால் மரித்து போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். யோபு சொல்லுகிறார், எனக்கு ஒரு போராட்டத்தின் நாட்கள், இந்த போராட்டத்தின் நாட்கள் எப்பொழுது முடியும் என்று எதிர்பார்த்து இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் போராட்டமும் மாறும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏதாகிலும் நான் வாங்குவேன். கேயாஸ் என்கிற ஒரு உடன் ஊழியர் இல்லை, நம்ம வேதத்தை பார்க்கிறோம். எலியாவுக்கு ஊழியக்காரனாக இருந்த எலிசா இரட்டத்தனையான அக்கினி அபிஷேகங்களை வரங்களை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் எலிசாவுக்கு உடனுடையனாக இருந்த இந்த கேயாசுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, நாகமான் பின்னாடி போயிட்டு ஏதாகிலும் வாங்குவேன். ஆமென். தேவன் உங்களை என்னையும் ஏதாகிலும் ஒன்றுக்காக அழைக்கவில்லை, மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதாகிலும் ஒன்றை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, சிறந்ததை கொடுப்பார். அல்லேலூயா. சிறப்பானதை கொடுப்பார். நீங்கள் சிறந்திருக்கும்படி அவர் கொடுப்பார். ஆமென். சொல்லலாமா? உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏதாகிலும் ஒன்று வாங்குவேன்.
நம்ம கடந்த நாட்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த உதவி கேட்டு வருவாங்கல்ல, அவங்க என்ன கேட்கணும், ஏதாவது கொடுங்கய்யா, ஏதாவது மீந்து இருந்தால் கொடுங்க, அப்படி தான் அப்போலாம் கேட்பாங்க. இப்போ அப்படி கேட்குறது இல்லை, ஏதாகிலும் கொடுங்க. பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமீன். அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏதாகிலும் ஒன்றுக்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கவில்லை. மேலானதை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர், சிறப்பானதை கொடுக்க வல்லமை உள்ளவர், நீங்கள் சிறந்திருக்கும்படியாய் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். கேயாசி எதிர்பார்த்திருக்கலாம், மேலான வரங்களை எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டவரே, எலிசாவின் மேல 2 மடங்கு அபிஷேகம் இருக்கு, என் மேல 4 தனையா கொடுங்க, 8 தனையா கொடுங்க, அப்படி கேட்கல. ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி அழிந்து போகிற பொன் வெள்ளிக்காக ஓடி போனார். பெருசா ஒன்னே வாங்கிட்டு வரல. 1 தாலந்து வெள்ளி கேட்டாரு, நாகவன் 2 தாலந்து கொடுத்தான். 1 மாற்று வஸ்திரம் கேட்டார், 2 மாற்று வஸ்திரங்களை கொடுத்து அனுப்பினான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நித்திய அழிவில்லாதது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்கள், தேவனுடைய வல்லமைகள் அது மேலானது. ஒரு எலிசா மரித்து போன பிறகும் அவருடைய எலும்புகள் பட்டு உயிரடைந்தது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட அபிஷேக வரங்களை வல்லமைகளை ஒரு ஊழியத்தின் அனுபவத்தில் கேட்க வேண்டிய கேயாசி ஏதாகிலும் வாங்குவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகளே, நாம ஏதாகிலும் வாங்க கர்த்தர் அழைக்கல. மேலான ஆசீர்வாதத்தை, மேலான கிருபைகளை, மேலான வரங்களை, மேலான அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம சொல்ல முடியும், நீங்கள நான் ஒருமனப்பட்டு ஜெபித்தா வியாதிகள் மறையும். அல்லேலூயா. மரண கட்டுகள் உடையும். அல்லேலூயா. தீராத வியாதிகள்லாம் சுகமடைந்திருக்கு. நம்முடைய சாதிக்க முழங்கால் சபையக்கத்தில் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கோம். அநேக வியாதியஸ்தர்கள் சுகமடைந்ததை நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வரங்களை கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம தேவனிடத்தில் வாஞ்சிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எங்க ஊழியங்களை பயன்படுத்தும், அல்லேலூயா, எங்க ஊழியக்காரரை பயன்படுத்தும், எங்க திருச்சபையை பயன்படுத்தும், அல்லேலூயா, மேலான கிருபை வரங்களை தாங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய கேயாசி ஏதாகிலும் ஒன்றுக்காக தேடி போனான். நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:20 நேரம் இல்லை, நோட் பண்ணிங்க. 5:20, 21, 22 படிச்சுக்கலாம், எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு சம்பவம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில், அங்கே ஒரு மனுஷன் ஏதாகிலும் கிடைக்குமா, இங்கே ஏதாகிலும் வாங்குவேன்னு ஓடி போனா. இங்கே பார்க்கிறோம், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை அலங்கார வாசல் என்கிற தேவனுடைய வாசல் இண்டையில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். தேவாலயத்தில் வெளியில் அவன் போகிறவர்கள் வருகிற இடத்துல நாள்தோறும் அவன் என்ன பண்ணுவான்னா, கேட்டு ஏதாகிலும் வாங்கி பிழைப்பு நடத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு நாள் பேதுரும் யோவானும் ஜெபிக்க போகிற வேளையில் அவர்களை பார்த்து ஏதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவர்கள் சொன்னாங்க, எங்கள் இடத்துல பொண்ணு வெள்ளியும் இல்லை, அதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு. நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட. ஹல்லேலூயா. ஆமென். ஏதாயிலும் கிடைக்குமா என்ற ஒரு நிலைமை, மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எனக்கு மாறுதலை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. மேலான உயர்வுகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. மேலான அபிஷேகத்தை கொடுப்பார். பாருங்க, இங்க தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க எவ்வளவு வல்லமையா வந்திருக்காங்க பாருங்க. வந்தவங்க பார்க்குறாங்க, அவனை உற்று பார்த்த உடனே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கு. பார்க்குறாங்க, பொண்ணு வெளியும் இல்லைப்பா, ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்று கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. கரம் பிடித்து தூக்கி விட்டாங்களா. ஹல்லேலூயா. எனக்கு மாறுதல் எப்பொழுது, இந்த ராத்திரி வேளையில் எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது விடுதலை வரும், எப்பொழுது சுகம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிற உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை, மேலான கிருபைகளை, மேலான வரங்களை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மார்க் 9:22 அங்க சொல்லுகிற ஒரு மனுஷன், ஒரு தகப்பன் வந்து சொல்றான், ஆண்டவராக இயேசுவிடத்தில் நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானா. அவன் கூட அநேக வேலை சொல்லுவான், ஜபத்துக்கு பதில் வராத சூழ்நிலையில், கால தாமதமாகும் பொழுது, ஆண்டவரே ஏதாகிலும் செய்யுங்களேன், ஏதாகிலும் செய்யுங்களேன். சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க.
அநேக வேலை சொல்லியிருக்கோம், அப்பா ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, காலம் ஆகிட்டே இருக்கு. பாருங்க, இந்த தகப்பன் முதல் முறையாக சீஷரிடத்தில் கொண்டு வரான் தன் மகனை. அவளால் சுகமாக்க முடியல. இரண்டாவது விசை அவன் இயேசுனிடத்தில் வந்து இது போல சொல்றான், சீஷரிடத்தில் கொண்டு வந்த ஒருவராலும் சுகமாக்க முடியவில்லை, நீராகிலும் ஏதாகிலும் செய்யக்கூடுமானா எப்படியாகிலும் என் மகனை சுகமாக்குங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகம் நாம் அப்படி தான் பேசிட்டு இருக்கோம். ஏதாகிலும் செய்ய முடியுமா? என் வாழ்க்கை மாறாதா? குடும்பம் கட்டி எழுப்பப்படாதா? பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டாங்களா? அநேக தகப்பன்மாருடைய வாரம்லாம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தான். பிள்ளைகள் எப்படியாவது படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்துடணும், எப்படியாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறிடணும், பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். எவ்வளோ ஒரு பாரத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தன் மகனுக்காக வேண்டிக் கொண்ட தகப்பன் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிற, ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற, விடுதலைகளை எதிர்பார்க்கிற, சுகத்தை எதிர்பார்க்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏதாகிலும் ஒன்றல்ல, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இப்போ வருகின்ற மாதம்லாம், ஜூன் மாதம்லாம் ஃபீஸ் கட்டணும், தேவை அதிகம். இப்போவே யோசிச்சுப்பாங்க, இப்போ நான் மனசில் ஓடிட்டே இருக்கும், எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம்? ஏதாகிலும் செய்யுங்க ஆண்டவரே. அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நின்று கொண்டு இருக்கிறோம். மேலானதை கர்த்தர் கொடுப்பார், சிறந்ததை கொடுப்பார். நீங்கள் சிறந்திருக்கும்படியாய் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் உயர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயம் மாற்றம் வரும். கடைசியாக 2 காரியங்களை சொல்லிடுறேன் பாருங்க. லூக்கா 8:43-44 அங்கே அந்த அம்மா சொல்றாங்க, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த அந்த அம்மா யாரா? ஒருவனாலும் சொஸ்தம் கிடைக்கலையா, பார்க்காத வைத்தியமே இல்லை, இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விற்று எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு, எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டாங்க, இருந்த எல்லா சீஃப் டாக்டர் எல்லாரையும் பார்த்துட்டாங்க, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் பார்த்துட்டாங்க, ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருந்த ஒருத்தி. நம்ம கூட சில வேளையில் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது எங்கெல்லாம் சுகம் கிடைக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்துருப்போம், மருந்து மாத்திரைகளை எடுத்திருப்போம், சுகமே கிடைத்திருக்காங்க. இங்கே அப்படிதான் எழுதிருக்கு, ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருந்த நிலைமை, ஒருவராலும் சுகமாக்கப்படாதிருந்த நிலைமை. ஆனால் இயேசுவை கேள்விப்பட்டாங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்டது மாத்திரம் இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். ஆமென். அந்த விசுவாசம் ரொம்ப பெருசு. பாருங்க, 12 வருடமா சரீர பலவீனம், நடக்க முடியாத நிலைமை, பயங்கர பலவீனம். ஆனால் இயேசுவை சுற்றி எப்படி இருக்கா? ஜனக்கூட்டமாக இருக்கு. அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள போகிறதுக்கு தனி பலன் தேவை. ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒன்னே ஒன்று தான், எப்படியாகல இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா போதும், எப்படியாகல அவட ஆடையை தொட்டா போதும். பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஓடி போய் அவட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டானது. அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கு ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. இருக்கீங்களாம்மா? அல்லேலூயா. என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை. சில எல்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு 50,000 கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா ஆகிட்டு இருப்பேன். யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணையா 1 லட்சம் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பேன்? அட்வான்ஸ், கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன். கார் ஒரு 2 லட்சம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கார் எடுத்துட்டுப்பேன். அல்லேலூயா. சொல்லுகிறவர்களாக உண்டு. ஆமென். என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை. கொஞ்சம் என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்துருந்தாங்கன்னா அவன் நல்ல காலேஜுக்கு போயிருப்பான். ஆமென். பணம் தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை. நான் 10th முடிச்சுட்டு +1 போகும்போது செகண்ட் குரூப் தான் எடுத்தேன். அப்போது எங்கள் இடத்துல இருந்த அட்வொகேட்லாம் சேர்ந்து செகண்ட் குரூப்புக்கெலாம் காலேஜே இடம் கிடைக்காது, இங்கே நிறைய காலேஜஸ்லாம் இல்லை, நீ ஃபஸ்ட் குரூப் எடுன்னு என்னை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அவன் சரியான ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த கொரோனாக்கு முன்னாடி 2017-18 அப்போ ஒரு இடம் நல்ல சபைக்கு வாடகைக்கு வந்தது. 1 லட்சம் அட்வான்ஸு, 10,000 வாடகை. அது அட்வான்ஸ் கொடுக்க பலன் இல்லை, உதவி செய்ய யாரும் இப்போ கூட நினைக்கிறேன், அன்றைக்கி யாராவது ஒரு 1 லட்சம் கொடுத்துருந்தானா இன்னைக்கு சபையை இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்திருக்கலாமே.
வசனம் சொல்லுகிறது, எனக்கு கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லை. அவன் அப்படிதான் சொல்றான். இயேசு அவனை பார்க்குறான், வெகு நாள் வியாதியஸ்தன், அப்பா சுகமாக விரும்புகிறாய், ஆமான்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை, ஆமென், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, வீடு கட்டணும், லோனுக்கு சைன் பண்ண கூட ஆள் இருக்காது, என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு மாறுதல் எப்பொழுது, எனக்கு எப்பொழுது விடுதலை, எனக்கு எப்பொழுது சுகம், எப்பொழுது என் வாழ்க்கை உயர்த்தப்படும், எப்பொழுது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும் என்று யோசித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 102:13 சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்களுக்கு தயவு செய்யும் காலம், குறித்த நேரம் வந்திருக்கு. பலவிதமான கேள்விங்க, நான் இருக்கிறதோட செத்து போகலாம் இல்லை, ராய்கள் அப்படி தானே சொன்னாங்க, நான் சாக போறேன், நான் சாக போறேன், நான் செத்து போக போறேன். ஆனா யாக்கோபு தெளிவாக இருந்தாரு, நம்மை ஆசீர்வதிக்க தேவனால தான் முடியும், கர்ப்பத்தின் கனியை கொடுக்க தேவனால தான் முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏதாகிலும் வாங்குவேன், கேயாசி மனுஷர்களை தேடி போனான், எதாகிலும் வாங்குவேன். அந்த சப்பானி சொன்னான், ஏதாகிலும் கிடைக்குமா? தகப்பன் சொன்னான், ஏதாகிலும் செய்யக்கூடுமா? இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ள வந்திருக்கும். அநேக வேலையில் நம்ம கூட சொல்லியிருப்போம், யாருக்கிட்டையா கேட்கலாமா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஏதாகிலும் கிடைக்குமா? அங்கே போனால் எந்த மனுஷனாவது ஏதாகிலும் கொடுப்பாங்களா என்ற எதிர்பார்ப்போடு தான் போகிறோம். ஆனால் எல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, ஊழியத்தில் எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்கள் குடும்பம்லாம் அப்படி ஊழிய பின்னணிலாம் இல்லை. அப்பா ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து இப்போ ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறோம். சில வேளை யோசிப்போம், இவங்களாம் நல்லா ஊழியம் பண்ணுறாங்களே, நம்ம எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. உங்களை உயர்த்த கர்த்தர் ஒருவரால முடியும், உங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவரால் முடியும், நிச்சயம் ஆகும். ஆமென். ஆமென். சங்கீதம் 102:13 வாசித்தது போல, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. மாறுதலுக்காக காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுப்பாராக. அப்படி நம்ம ஜெபிக்கலாம்.